அவளாட தெரியாம பேசுறா. காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. போ. மன்னிப்பா? என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க பேசுறீங்க. என்ன கை நீட்டி அடிச்சுட்டா. இன்னையோட அந்த சனியனுக்கு நாம பட்ட கடன் தீர்ந்து போச்சு. தீர்ந்து போச்சா? அட பாவி. இல்லடா, இந்த ஒரு ஜென்மம் மட்டும் இல்ல, நீ 1000 ஜென்மங்கள் எடுத்தாலும் அவ கடனை உன்னால தீர்க்க முடியாதுடா. வாழ்நாள் பூரா வேசிங்கிற பட்டத்தை சுமந்துகிட்டு தாய் இதயத்தை தொட்டிலாக்கி அதுல உன்னை தூங்க விட்டு ராப்பால கண்ணுக்குள்ள வச்சு உன்னை காப்பாத்துன அந்த உத்தமி யார் தெரியுமா? உன்னை பெத்த தாய்டா. நீங்க சொல்றமையா? உண்மை, 100 உண்மை. ஐயோ ஐயோ, எனக்கு உயிர் கொடுத்து உதவ விட்ட தெய்வத்தையா நான் இவ்வளவு நாளா கொடுமைப்படுத்தினேன். இது என்ன நியாயம்? பெத்தவள வேலைக்காரி போல நடத்தினேனே. இந்த கொடுமையான நிலைக்கு என்னையே ஆளாக்கினீங்க. என்னையே இவ்வளவு பெரிய பாவத்தை செய்ய வச்சீங்க. சில நன்மைகள் நடக்கிறதுக்காக உண்மைகள் பலகாலம் ஒளிஞ்சிருக்க வேண்டியிருக்குப்பா. டாடி, இந்த உண்மையை மறைச்சு ஆக வேண்டிய பெரிய நன்மை என்ன? உன் எதிர்காலம் நல்லபடியா அமையணும், சமுதாயத்துல உனக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே அந்த தாய் செய்த தியாகம். இது தியாகம். தாய் தாய்ங்கிறீங்களே, அப்படின்னா நீங்க? நான் உன்னை பெத்த தகப்பேன் இல்லப்பா, வளர்த்து தகப்பேன். என்ன பெத்தவன் யாரு? எங்க இருக்க? கோபி, ஊரெல்லாம் மெச்ச உத்தமன்கிற பேரோட ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருக்காருப்பா. தர்மத்தை காலடியில போட்டு மிதிச்சிட்டு அவருக்கு பேரு தர்மராஜ். கோபி, இங்க பாரு. 10 மாசம் சுமந்தேனே தவிர பெத்த பிள்ளைக்காக நான் வேற எதை செய்தேன்? அவனை கேள்வி கேட்கறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ நான் யாரு? அவனை அணைச்சு வளர்க்காத இந்த கைக்கு அவனை அடிக்கிறதுக்கு மட்டும் என்ன உரிமை இருக்கு? அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சு இந்த கை அம்மா இல்லப்பா, ஆயா. டாடி, அவங்கதான் என்ன பெத்த தெய்வம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை என்னால ஆயான்னு கூப்பிட முடியாது. அம்மா அவங்க கால்கள்ல விழுந்து பாதங்களை கண்ணீரால கழுவினாதான் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் கிடைக்கும். கோபி, அவசரப்படாதே. நீ அம்மான்னு கூப்பிட்ட மறுபடியே அந்த தாயினுடைய உயிர் பிரிஞ்சிடும். அதுக்கு நீ காரணமா இருக்க போறியப்பா. டாடி, நீங்க என்ன சொல்றீங்க? கோபி, உன் பிறப்பில படிஞ்ச களங்கத்தை துடைக்கிறதுக்கு தனக்கு ஆதாரம் இல்லையேங்கிற காரணத்தினாலதான் இதுவரைக்கும் இந்த கசப்பான உண்மையை அந்த தாய் உன்கிட்ட சொல்லவே இல்லை. இப்ப அந்த உண்மை உனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த அதிர்ச்சியே அவன் உயிருக்கு யமன் ஆயிடும். துரோகம் செஞ்சவன் தகப்பேன் தான் தவற உணரணும். ஊர் மத்தியில பழிச்சொல்லுக்கு ஆளானவன் தாய் உத்தமைங்கிறது நிரூபிக்கப்படணும். அது வரைக்கும் அவளை அம்மானு கூப்பிடுற பாக்கியம் உனக்கு கிடையாது. கோபி, எங்க அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறவங்களை பழி வாங்குவேன். என் தாய்க்கு ஏற்பட்ட பழிய துடைப்பேன். அந்த லட்சியத்துக்காக என் உயிரையே பணைய வைக்கிறேன். நீ அந்த தாய்க்கு ஒரு பிள்ளை. ஓசையாலதான் பெத்த கடனை அவளுக்கு நீ தீர்க்கணும். போய் உங்க அம்மாவே இல்ல அந்த ஆயாவே கூட்டிட்டு வா. போடா போடா போடா. ஆண்டவரே, என் கடமை தீர்ந்து போச்சு. என் நெஞ்சில இருந்த பெரிய பாரம் இன்னைக்கு குறைஞ்சு போயிடுச்சு. நான் போயிடுறேப்பா, நான் போயிடுறேன். இனிமே எப்பவும் உனக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன். ஆயா, என்ன மன்னிச்சுக்க ஆயா, என்ன மன்னிச்சிருக்க ஆயா. உங்க கையால என்ன ஊட்டி வளர்த்தீங்க. ஆனா என் கையால உங்களை நான் வெளியே பிடிச்சு தள்ளிட்டேன் ஆயா, வெளியே பிடிச்சு தள்ளிட்டேன். நான் செய்தது தவறு மட்டுமில்ல ஆயா, பெரிய பாவம்.
அதுக்காக உங்க அன்பு உள்ளத்துல என்ன வெளியேற்றுறாதீங்க, வெளியேற்றுறாதீங்க. கோபி, 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 கோபி. டாடி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த சமயத்துல நீங்களே என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. இல்ல கோபி, நான் போக மாட்டேன், நான் போகவே மாட்டேன். வாங்க, இதை நீங்களே டாடிட்ட சொல்லுங்க. வாங்க, வாங்க. டாடி, 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 ஆயா வந்தாச்சு, ஆயா வந்தாச்சு. டாடி, அவங்க இனிமே நம்ம வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க. வாங்க ஆயா, வாங்க, இங்க வாங்க. டாடி, இனிமே ஆயா நம்ம விட்டு எங்கேயுமே மேல களங்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தாம் பெத்த பிள்ளையே பேழையில வச்சு ஆத்துல விட்டாங்களாம் குந்தி தேவி. ஆனா நீங்க என் மேல களங்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையே இப்படி சீரழிச்சுட்டீங்களே அம்மா. ஒண்ணு இல்ல, எங்க பார்த்தாலும் டாடி சிரிச்ச முகத்தோட நின்னுகிட்டு கோபி கோபின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு பிரமை. எனக்கு தூக்கமே வரல. இங்க வந்து படுத்தேன், என்னையும் மறந்து தூங்கிட்டேன். டாடியும் போயிட்டாரு. இனிமே இந்த வீட்டுல எனக்கு உறவே கிடையாது. நான் யாருமே இல்லாத அனாதை ஆயிட்ட பாத்தீங்களா தம்பி. குடிய செஞ்சா வேருக்கு தெரியும், பிள்ளை அழுதா பெத்தவங்களுக்கு புரியும்னு டாடி சொல்வார். இப்ப என் மனக்குமரல புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஏன் இல்ல, நான் இருக்கேப்பா. நீங்க வேதனைப்படுறத பார்த்து நான் சும்மா இருந்தா டாக்டர் ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையாதப்பா. அப்படின்னா எனக்கு தாயாவும் தந்தையாவும் இருப்பீங்களா? இருப்பேப்பா, நிச்சயம் இருப்பேன். தெரியும், எனக்காக நீங்க எதையும் செய்வீங்க நல்லா தெரியும். இனிமே நான் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தையே விட்டுறேன். கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக நான் புறப்படுறேன். என் தாய் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக நான் போறேன். அந்த முயற்சியில எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளையும் நான் தாங்கிக்க வேண்டியிருக்கும். தவறுகளும் நேரம், எல்லாத்தையும் நீங்க தான் மன்னிக்கணும். ஏன் தம்பி, டாடி இருந்த துக்கத்தை மறக்கிறதுக்காக வெளியூர் போறீங்களா? இல்ல இல்ல, நான் வியாபார விஷயமா போறேன். ரொம்ப நாளா பழைய பாக்கி ஒண்ணு தீர்க்கப்படாம இருக்கு. அத பைசல் பண்ண வேண்டிய பொறுப்பை டாடி என்கிட்ட ஒப்படைச்சிருக்கார். அந்த முயற்சியில நான் வெற்றி அடையணும்னு ஆசீர்வாதம் பண்ணேன். என்ன தம்பி இது? அந்த நல்லவருடைய நல்லாசி உங்க கூடவே இருந்து நிச்சயமா வெற்றி தேடி தரும். ஏன் தம்பி, போற இடத்துல வசதி எப்படி இருக்குமோ என்னமோ, வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ, நானும் உங்க கூடவே வந்து. வேண்டாம் வேண்டாம், நான் தான் சீக்கிரம் திரும்பி வந்துருவேனே. நீங்க தனியாவா போறீங்க? Don't worry, Haya.
நானும் கூட போறேன். ராமாயணம் படிச்சிருக்கேன், நீ ராமாயணம். அதுல ராமர் கூட இப்போ லக்ஷ்மணன் இருப்பான். அந்த மாதிரி நான். டேய், ராமர் கூட லட்சுமணன் மட்டும் இருக்க மாட்டாரா, கூட ஹனுமார் இருப்பார். பாத்தியாயா என்ன போய் இவன் அனுமார் சொல்றான்? ஐயோ பாவம் அனுமார். ஏண்டா பிளடி ஃபூல். அனுமார் என்னடா என்ன மாதிரி ஹீரோ 72 கிராப்பா வச்சிருந்தாரு? ஆயா நீ நல்லா பார்த்து சொல்லு. என்ன பார்த்தா இந்த பட்டிக்காடா பட்டணமா படத்துல அசல் சிவாஜி கணேசன் மாதிரி இல்ல? நான் சினிமாவே பாக்குறது இல்ல தம்பி. அதனாலதானே தைரியமா உங்ககிட்ட கேட்டேன். டேய், ஏன்டா பெரிய மனுஷன் பேர்லாம் கெடுக்கிற? அதானே என் வேலை. டேய், ஒழுங்கா கிராப்ப வெட்டிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வரக்கூடாது. No, I can't do that, I tell you. என் லவருக்கு என்ன இப்படி பார்த்தா தான் பிடிக்குது. பெரிய லெவல் பொம்பளையாவ. டேய், என்னடா கேள்வி இது? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது? ஆமா, நிச்சயமா தெரியும் அவ பொம்பளைதான்னு சொன்னாலும் தப்பா போயிடும். தெரியாதுன்னு சொன்னா நல்லா இருக்காது. இனிமே இந்த மாதிரி கேள்வி கேட்காது. டேய், டைம் ஆகுது, புறப்படலாவா? ஆயா, டாடா டாடா. நான் வரேன். அரசே, 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 மீனா, அரசே. என்னங்க இது வீட்டுக்குள்ளேயே? ஐயோ, எனக்கு சந்தோஷத்துல விரிக்கிறதா மறக்கிறதானே தெரியல. நீ போய் கை நிறைய சர்க்கரை அள்ளிட்டு வந்து என் வாய் நிறைய போடு. எதுக்கு? ஒரு நல்ல செய்தி காத்திருக்குது. என்ன அது? அரசே, நம்ம மாப்பிள்ளை இருக்கார, மாப்பிளையா? மாப்பிள்ளையா வரப்போறவர் கோபி கோட்டீஸ்வரர். அவர் இந்த ஊர்லயே சொந்தமா பங்களா வாங்கியாச்சு. அவர் வர வேண்டியதுதான் பாக்கி. அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள பட்டணத்தை விட்டுட்டு இங்கேயே வரணும் நான் கேக்குறேன். அறிவு கட்டவளே, உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்கான்னு. அவர் பட்டணத்துல இருக்காரு, நம்ம பொண்ணு கிராமத்துல இருக்கு. அவங்க 2 பேரும் இவ்வளவு தொலைவுல இருந்தா சந்திச்சு பேசிக்க முடியுமா? அதனால கிட்டவே வந்துட்டா அப்பப்ப சந்திக்கலாம், அப்பப்ப பேசிக்கலாம், அப்பப்ப. மீனா, நீ இங்கே நிக்கிற? குழந்தை, நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தியா? பேஷ், மாப்பிள்ளை வந்த உடனே உன் இஷ்டப்படியே கல்யாணத்துக்கு பேசி முடிச்சிடுறேன். பஞ்சாயத்து போட்டு தலைவருக்கும் இந்த ஊர் பெரிய மனுஷாளுக்கும் தாய்மார்களுக்கும் முதல்ல என் வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த ஊர்ல பாரிவள்ளல் மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்கிற பரோபகாரி யாருன்னு நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும். அவர் தான் தர்மராஜ். அவர் ஒரு அநாத ஆசிரமம் கட்ட ஏற்பாடு பண்ணிருக்கிறார். அநாதைகளுக்கு தான் சௌகரியம் பண்ணி கொடுக்கறதுக்காக. அதுக்காக நீங்க பொருள் உதவியை தாராளமா அள்ளி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்துதான் நாங்க வந்திருக்கிறோம். உங்களால ஈண்டதை அள்ளி அள்ளி கொடுங்க. சிறிய தொகை பெரிய மனசு பண்ணி வாங்கிக்கணும். அதனால செக்கா 50,000 ரூபாயா? தர்மராஜ் 50,000 ரூபாயா? ஐயோ, இவ்வளவு பெரிய தொகையை அள்ளி கொடுத்த கலியுக வள்ளல் யாருங்க? அந்த வள்ளல் மாப்பிள, வலது கையில கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவ்வளவு பெரிய தொகையை சர்வசாதாரணமா அள்ளி கொடுத்திருக்கீங்களே. மாப்பிள, நீங்களும் ஒரு 4 வார்த்தை பேசுங்க வாங்க. தலைவர் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, 888வது வட்டத்தின் சார்பாக அண்ணன் கோபி அவர்களுக்கு கைத்தறி ஆடையை அணிவிக்கிறேன். கைத்தறி ஆடை. தலைவர் அவர்களே மற்றும் உள்ள பெரியோர்களே, நண்பர்களே, அனாதைகளுக்காக பணத்தை திரட்டி தன் சொந்த நலனுக்காக பயன்படுத்தக்கூடிய சுயநலக்காரர்களும் இருக்கிறார்கள். நாட்டிலே அனாதைகள் உருவாவதற்கு காரணம் பெண்களை நம்பிக்கை மோசம் செய்யும் சதிகாரர்கள். அப்படிப்பட்ட சதிகாரர்களை சமுதாயம் கண்டுபிடித்து தண்டிக்குமானால் நாட்டிலே அனாதைகளை இருக்க மாட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். கோடீஸ்வரர் கோபி, கோடீஸ்வரர் கோபி, அவர் ஃப்ரெண்ட் முனிபா வாழ்க. கோபி, பாத்தியா 50,000 ரூபாய் செக்க பார்த்த உடனே என்னமா வாழ்க்கை கோஷம் போட்டாங்க பத்தியா? உங்க அப்பா முஞ்சில ஈ ஆடல. அது மட்டும் போதாதா, எங்க அம்மாவை குடிச்சு விட தீ வச்சாங்களே, அந்த நிலத்தை தர்மராஜன் எப்படியாவது வாங்கிடணும். அவ்வளவுதானே, விடு, நான் ஏற்பாடு பண்றேன். எப்படிடா? பாரு, அவரே உங்ககிட்ட வந்து நிலத்தை விற்பாரு. அப்புறம் என்னவா? எங்க அம்மாவோட வாழ்க்கையில இவ்வளவு கொடுமைகளும் நடக்கிறதுக்கு காரணமா இருந்த உங்க அப்பா முகத்துல நான் எப்படி விழிக்கிறது சொல்லுவீனா? உண்மைதான் கோபி. இறக்கமே இல்லாத ஒரு கல்லஞ்சக்காரருக்கு மகளா பிறந்துட்டோமே நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். மீனா, ஆமாங்க, உங்க லட்சியம் வெற்றி அடைய என்னோட உயிரையும் தியாகம் செய்யணும்னா அதுக்கு நான் தயங்க மாட்டேங்க. மீனா, இத கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஆனா ஒண்ணு, என் வாழ்க்கையில புதைஞ்சு கிடக்கிற ரகசியத்தையும் நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறேங்கிற விவரத்தையும் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. முக்கியமா இது உங்க அப்பாவுக்கு தெரியவே கூடாது. இந்த விஷயத்துல உங்களை விட நான் ஜாக்கிரதையா இருப்பேன்.
பயப்படாதீங்க. இத பாருங்க, இதை விட நல்ல வேலை இந்த நிலத்துக்கு எதிர்பார்க்க முடியாது. பேசாம வித்துருங்க. நல்ல யோசனை தாயா. அவன் கோடீஸ்வரன். அந்த நிலத்து மேல ஆசை வச்சிருக்கனா நாம எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாயா? ஐயோ, இந்த மாதிரி நேரத்தை தான் கறக்க வேண்டியவங்கிட்ட கறக்க முடியும். இந்தாயா, நம்ம கிட்ட இருக்கிற புறம்போக்கு நிலத்தை எல்லாம் அவன் தலையில எப்படி கட்டுறான்னு பாரு. ஏண்டா முனி, அதே நிலத்தை கேட்டுட்டு வர சொல்றீங்க, அதை வச்சு அந்த பெரிய மனுஷன் சந்தேகப்பட மாட்டாரு? அவருக்கு எதிர அவ்வளவு அறிவு? ஏண்டா, அவர் உன் அப்பா இல்லையா? அவருக்கு பணத்துலதான் குறிக்கோள். எப்படியா அந்த நிலத்தை உங்ககிட்டயே விக்கணும்னு வராலியா பாருங்க. உட்காருங்க. ஏது இவ்வளவு தூரம்? என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஏதோ ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக என் நிலத்தை விலைக்கு கேட்டதா என் கணக்கு பிள்ளை சொன்னாரு. ஆமா. குறிப்பா அந்த நிலத்தை ஏன் கேக்குறீங்க? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கட்டலான்னு ஐடியா. அதுக்கு உங்க நிலம் பொருத்தமா இருக்குமேனுதான். முனி, உங்களுக்கு வேற நல்ல இடத்துல இதை விட பெரிய நிலமா வாங்கி கொடுக்கறேனே. நீங்க சொல்றத பார்த்தா இந்த நிலத்துல ஏதோ வில்லங்க இருக்கு. பட்டாவே என் பேர்ல இருக்குங்க. பட்டாவே உங்க பேர்ல தான் இருக்கா? அப்புறம் என்ன? டேய் முனி, முதல்ல பணத்தை கொண்டு கொடு. தம்பி, பணத்தை எடுத்துட்டு வர சொல்லிட்டீங்க, விலைய பத்தி என்னங்க பெரிய விலை? எவ்வளவு பணமானாலும் அதே நிலத்தை வாங்குறதா நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க கோடீஸ்வரர், வாங்கிடுவீங்க.